கதிராமங்கலத்தில் நடைபெறும் போராட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் விஜயகாந்த் பேசி வருவதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். இயக்கத்துடைய வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய வேட்பாளர்களை எல்லாம் தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் மிரளக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரே தமிழ்நாட்டுடைய வீரமங்கை நம்முடைய அந்நியார் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். இது குறித்து நமது செய்தியாளர் உசேனிடம் கேட்கலாம். உசேன், இப்போ கதிராமங்கலத்துல அந்த போராட்டத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் அவருடைய மனைவியும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது கடந்த மாதம் 30ஆம் தேதி இந்த கதிராமங்கலம் ONGC பிளான்ட்ல எண்ணெய் கசிவு என்பது ஏற்பட்டது. இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து இங்க போராட்ட களமாக கதிராமங்கலம் மீண்டும் மாற தொடங்கிவிட்டது. தொடர்ந்து தற்பொழுது 25வது நாளாக இந்த போராட்டம் என்பது இங்க நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அதாவது 30ஆம் தேதி எண்ணெய் கசிவு அன்றைக்கு ஏற்பட்ட போராட்டத்தில் தீ வைப்பு சம்பவங்கள், தடியடி சம்பவங்கள் உள்ளிட்ட நடந்தது. அப்பொழுது பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள காவல்துறை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இந்த பகுதிக்கு பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் மகளிர் அணியினருக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் தாய் குலங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டில எந்த ஒரு பிரச்சனை எங்கு நடந்தாலும் அதில் என்றைக்குமே மக்களுக்கு துணையாக நின்று அவர்களுக்காக என்றைக்கும் உறுதியாக உழைக்கின்ற ஒரே கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கதிராமங்கலத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா ஆகியோர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். நேரலையில் அந்த காட்சிகளை பார்த்தோம்.